நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீவாரி கோயிலோட அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஆன்லைனில் கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் வேஸும் எவ்ரி மந்த் ரெகுலராக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோவில் அங்க பிரதட்சணம் டிக்கெட் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தா திருமலாவில் போய் எப்படி அங்க பிரதட்சணம் செய்துட்டு சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வெளியில் வருவோம் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். கமெண்ட் செஷனில் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடிய தரிசன டிக்கெட் அப்படின்னா இந்த அங்க பிரதட்சணம் டிக்கெட். சுப்பிரபாதம் சேவா கேட்டுக்கிட்டே அங்க பிரதட்சணம் செய்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வர்றப்போ அத்தனை திருப்தியாக இருக்கும். நீங்கள் அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா என்னைக்கு புக் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு நாளே போயிடுங்க. அங்க பிரதட்சணத்துக்கு போகிறப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் கோடு ஷேர் பண்ணுறேன். ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு. நீங்கள் பேண்ட்டுக்கு மேலே கூட வேஷ்டி கட்டிக்கலாம், ஆனால் வேஷ்டி மஸ்ட். அண்ட் அங்க பிரதட்சணம் செய்கிற அந்த நிமிஷங்கள் ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிடுவாங்க. லேடிஸ்க்கு சாரீ சுடிதார் போட்டுக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம். புக்கிங்கெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லைனா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை விருப்பப்பட்டால் நம்ம கூடவே அங்க பிரதட்சணமும் செய்யலாம், இல்லை கூட நடந்தும் வரலாம். ரொம்ப சின்ன குழந்தையாக வச்சுருக்கோம், எங்கேயும் விட்டுட்டு வர முடியாது, நாங்கள் அழைச்சிட்டு வந்து தான் அங்க பிரதட்சணம் செய்யணும், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. அங்க பிரதட்சணம் செய்கிற அந்த நிமிஷங்கள் மட்டும் உங்கள் கூடயே வேறு யாராவது லேடிஸ் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அங்க பிரதட்சணம் செய்து முடிச்சிருங்க. குழந்தைய அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டிங்கன்னா அவங்க லாஸ்ட்டாக போய் அங்க பிரதட்சணம் செய்வாங்க. உங்கள் கூட ஜென்ஸ் யாராவது வராங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். குழந்தைய அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பொறுமையாக அங்க பிரதட்சணம் செய்து முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட வாங்கிட்ட பிறகு அவங்க போய் அங்க பிரதட்சணம் செய்யலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு லேடிஸ் அங்க பிரதட்சணம் செய்து முடிச்சு கம்ப்ளீட்டாக வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஜென்ஸ் அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. என்னைக்காச்சும் ரொம்ப லேட் ஆக்கிட்டோம், நிறைய லேடிஸ் இருக்கும் அப்படின்னா தான் கொஞ்சம் எட்டக்க ஜென்ஸும் சேர்ந்தாப்பில் வருவாங்க. இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். கூட யாரும் வரல, ஆனால் நான் குழந்தைய வச்சுருக்கேன், அங்க பிரதட்சணம் செய்யணும் அப்படின்னா அங்க பிரதட்சணம் செய்கிறப்ப மட்டும் அங்கே வாலண்டியர் சேவாக்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் கூடவே கூட்டிகிட்டு வர சொல்லிவிடுங்க. நீங்கள் செய்கிறப்ப அவங்க உங்கள் கூடவே குழந்தைய அழைச்சிட்டு வருவாங்க. 10 நிமிஷம் போல் இருக்கும் நம்ம அங்க பிரதட்சணம் செய்கிறது. ஸோ வேறு எங்கேயும் விட்டுட்டு வரவே முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் குழந்தையோட கூட. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டே மேனேஜ் பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அங்க பிரதட்சணம் செய்ய போகிறப்போ அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ண அந்த டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட் பிளாக் அண்ட் ஒயிட் போதும். ஒரிஜினல் ஆதார் வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் வச்சுக்கக்கூடாதா ஆதாரோடது அப்படின்னா ஜெராக்ஸ் வச்சுக்கலாம். உங்களோட ஃபோட்டோ நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அது கலராக இருந்தாலும் சரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போனால் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்று உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், இல்லை ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், இல்லை அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு சொல்லணும். அங்கே உட்காந்துட்டு நம்ம யோசிச்சுட்டோ முடிச்சுட்டோ இருந்தால் வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், பட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் கேட்டால் ஒரு சில டைம் கேட்குறாங்க. இந்த ஜெராக்ஸ் காப்பி பிரிண்ட் அவுட் இல்லை ஒரிஜினல் ஆதார்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம கையில் வேலெட் வச்சுக்கலாமா, சின்ன ஹேண்ட்பேக் வச்சுக்கலாமா, சின்ன பேக் வச்சுக்கலாமா, காலையில் சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாமா, இல்லை மெடிசன் ஏதாவது வச்சுக்கலாமான்னா எல்லாம் வச்சுக்கலாம். உங்களால் கையில் வச்சுக்கிட்டு செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம். இல்லைனாலும் அங்கே வெண்டிவாக்கிலியில் ஒரு 2 சைடும் இடம் இருக்கும். அங்கே ஒரு சிலர் பேக் வச்சுட்டு போகிறாங்க. ஜென்ரலாக சில டைம் அங்கே கூட அலோவ் பண்ணுறது இல்லை. நீங்கள் கையில் வச்சு மேனேஜ் பண்ணிப்பீங்க அப்படின்னா பேக் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவரில் கூட உங்களோட ஆதார் தரிசன டிக்கெட்லாம் இல்லை பைசா ஏதாவது உண்டியலுக்கு போகிறதுக்குலாம் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம கையில் எது வேணாலும் வச்சுக்கிட்டு அங்க பிரதட்சணம் செய்யலாம் அப்படின்னா நம்ம செய்துக்கலாம். ஸ்பெக்ஸ் குறிப்பாக நீங்கள் ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா போட்டுகிட்டே பெஸ்ட்டு அங்க பிரதட்சணம் செய்யுங்க. இல்லை சிரமமாக இருந்தால் கூட அதை வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. இல்லைனாலும் அதை கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். கண்ணாடி போட்டுட்டு செய்யறதெல்லாம் நம்ம சௌரியம்தான். நம்ம அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி செய்துக்கணும். அது உடையாமையோ இல்லை வளையாமையோ இருக்கிற மாதிரி. அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ ஜென்ரலாக ஈர உடம்போட போய் அங்க பிரதட்சணம் செய்யணும்பாங்க. குறிப்பாக ஏன் அப்படின்னா எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் நம்ம அங்க பிரதட்சணம் கீழே விழுந்து செய்கிறப்போ. ஸோ அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஈர துணியில் போகணும் அப்படிங்கிறது. டிடிடிலையும் ஈர துணியோட வரணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது முடியாத ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே வேணால் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் பர் ரூல் ஈர துணியோட நம்ம போகணும். இந்த கோபுரத்துக்கு லெஃப்ட் சைட், இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு நமக்கு ரைட் சைட், அங்கே உங்களுக்கு புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணுறப்ப மட்டும் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ரூம்லேயே குளிச்சுட்டு ஈர துணியோட வந்தாலும் சரி, இல்லை இந்த புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு போனாலும் சரி. இப்போ ஆகஸ்ட் ஃபுல்லாகவே புஷ்கரணி தீர்த்தம் க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஒன்று ரூமில் குளிச்சுக்கோங்க, இல்லை இந்த புஷ்கரணி தீர்த்தத்துக்கு பின்னாடியே பாத்ரூம் இருக்குது, அங்கே கூட குளிச்சுட்டு ஈரமாக போகலாம். 1 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 12-12:30க்கெல்லாம் இங்கே வந்து
புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்கிறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ரொம்ப விசேஷம். ஸோ அங்கே புனித நீராடல் செய்துட்டு அப்படியே நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். 1 மணிக்கு மேலே போனால் அலோவ் பண்ண மாட்டாங்களான்னா அலோவ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 2-2:15 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு சில டைம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஆஸ் பர் ரூல் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா ஒரு 12-12:30 போல் இந்த புஷ்கரணி தீர்த்தத்துலையோ இல்லை உங்கள் பாத்ரூம்லேயோ குளிச்சுட்டு ஈர துணியோட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த கோபுரத்துக்கு ரைட் சைடில் போகணும். ஸோ ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோயில், இந்த கோபுரத்துக்கு ரைட் சைடில் போகணும். இப்போ நம்ம பார்க்குறப்போ லெஃப்ட் சைடு வரும். மலை ஏறும் பாதை இறங்கும் பாதை நைட்டு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு இங்கே புஷ்கரணியில் குளிச்சுட்டு அங்க பிரதட்சணம் செய்யலாங்கிற பிளானில் வந்தீங்கன்னா நாள் நைட்டு 12க்குள்ளார அந்த அலிப்பிரி டோலை கிராஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நீங்கள் மலைக்கு வந்தோன்னே உங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டோ இல்லை பஸ்லேருந்து இறங்கியோ இந்த புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்படியே கூட போய் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். சென்னையிலேருந்தெல்லாம் வரீங்க இல்லை சென்னை கிட்ட இருக்கிற ஊர் திருத்தணி வேலூர்லாம் வரீங்கன்னா நம்ம ரூம் எதுவுமே இல்லாமல் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். சென்னையிலேருந்து 6:20க்கு ஒரு மும்பை எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதில் வந்தோம் அப்படின்னா ரேணிகுண்டாலேருந்து பஸ் ஏறி இங்கே வர்றதுக்கு கரெக்டாக 11 மணி போல் திருமலைக்கு ரீச் ஆகும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் கோபுரத்துக்கிட்ட உட்காந்துட்டு புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நேராக க்யூவில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரூம் எதுவும் கிடைக்கலங்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஓரளவுக்கு திருப்பதிலேருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா ரூம் போடாமல் கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். லக்கேஜு மொபைல் கொடுக்கறதுக்கெலாம் இடம் இருக்கா அப்படின்னா உங்களோட செப்பல் நீங்கள் ஒரு கவரில் வச்சு பேக்கில் வச்சுக்கிட்டு லக்கேஜ் கொடுத்துக்கலாம், மொபைல் கொடுத்துக்கலாம். க்யூ உள்ளே போகிறப்போ கவுண்டர் இருக்கும். அங்கே பிரதட்சணம் டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா க்யூ உள்ளேயே எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் க்யூ உள்ளேயே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அங்கே பிரதட்சணத்துக்கும் அப்படி தான். சில டைம் கேகேசி கவுண்டர் ஓப்பனில் இருக்குது. ஆல்ரெடி கேகேசி கவுண்டர் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ கூட எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோலையே. அது ஓப்பனில் இருந்தால் அங்கே பிரதட்சணம் டிக்கெட் காமிச்சு அங்கே கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் க்யூ உள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா லக்கேஜ் டெலிவரி கவுண்டர் பேடி ஆஞ்சநேயருக்கு பேக் சைடில் இருக்குது. அதுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அங்கே போய் எடுத்துக்கணும். கேகேசி கவுண்டரில் கொடுக்குறீங்க இல்லை சில டைம் லேட்டாக போனால் வைகுண்டம் க்யூ காம்ப்ளெக்ஸ் 1லேயே கொடுத்துக்கலாம். இப்போ வீடியோலேயே காமிக்கிறேன். உங்களோட ஸ்லிப்பில் எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே வாங்கிக்கிறதுக்கு போட்டிருப்பாங்க. பிஏசின்னா பேடி ஆஞ்சநேயருக்கு பேக் சைட். மற்றபடி வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 1லேயே கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கேயே தான் நீங்கள் வாங்கிக்கணும். அதனால் ஸ்லிப்பில் பாருங்கள் எங்கே நம்மளை வாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நம்ம மொபைல் லக்கேஜ் வாங்கிக்கலாம். ஸோ கோபுரத்துக்கு ரைட் சைடாக திரும்பணும் அப்படின்னா இதுதான் சுபதம் என்ட்ரி. இதன் வழியாக நம்ம போகணும். சிலர் இங்கே இருக்கிற பாத்ரூமில் கூட ஈரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக குளிச்சுட்டு வராங்க. இதுக்கு பக்கத்தில் கூட பாத்ரூம் இருக்குது. லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக. நான் பார்த்துருக்கேன். சில பேர் குளிச்சுட்டு இங்கேருந்தே வராங்க. க்யூ கம்பார்ட்மெண்ட் உள்ள பாத்ரூம் இருக்குது. சிலர் அங்கே கூட ஈர துணியோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் ரூம் எதுவும் போடாதவங்க அங்கே கூட குளிச்சுட்டு வராங்க. ஏன்னா இப்போ ஆகஸ்ட் ஃபுல் மந்த்துன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. செப்டம்பர் 9-10 தேதி போல் தான் ஜெனரலாக புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்போது எங்கே ஈர துணியோடு போகிறது குளிச்சுட்டு அப்படிங்கிறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த சைடை நம்ம நடந்து போகணும். பயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக்தர்களே இருப்பாங்க, அங்கங்கே போலீஸ் இருப்பாங்க, ஃபுல்லாக கேமரா இருக்குது. ஏன்னா மிட் நைட்டில் போகணும், தனியாலாம் போகிறோம் அப்படின்னா நீங்கள் துள்ளி கூட பயப்பட வேண்டாம். நம்மளோட திங்ஸை எப்போவுமே நம்ம சேஃபாக வச்சுக்கணும். அதுதான். மற்றபடி இங்கே நடந்து போகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது. நாள் நைட் நீங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் அங்கே பிரதட்சணம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்ருங்க. ஒரு 6-7 மணிக்கெலாம் சாப்பிட்ருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம்லாம் நம்ம அங்கே பிரதட்சணம் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வயிறு பரட்டுற மாதிரி இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்ருங்க. போக போக உங்களுக்கு பழகிடுச்சுன்னா அந்த இஷ்யூ இருக்காது. நீங்கள் லேட்டாக சாப்பிட்டா கூட சமாளிச்சுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டே நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நமக்கு ஏர்லியராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாள் அப்படின்னா. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஹாத்திராம் பாபாஜி மட்டு. உள்ளே போய் பாருங்கள், யார் வேணாலும் போகலாம். சூப்பராக இருக்கும் உள்ளே. ஸோ இந்த படி ஏறி லெஃப்ட் சைடு தான் கேகேசி கவுண்டர் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 2 அடி நீங்கள் எடுத்து வச்சாலே பார்க்கலாம் கவுண்டர் இருக்கிறது. கவுண்டர் இருந்தால் லைட் எரியும். லைட் எரியலைன்னா கவுண்டர் க்ளோஸ்டர்னு அர்த்தம். அதில் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடு தான் ஏந்து பார்த்தாலே தெரியும். 2 கவுண்டர் இருக்குது, கொடுத்து வாங்கிக்கலாம். டிக்கெட் கேட்பாங்க, காமிச்சு நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே தான் வந்து வாங்கிக்கணும் நீங்கள் கேகேசியில் கொடுக்குறீங்கன்னா. ஸோ நம்ம போக வேண்டியது ரைட் சைடில் 300 ரூபாய் தரிசன க்யூ வழியாக தான் அங்கே பிரதட்சணம் புக் பண்ணவங்களையும் அலோவ் பண்ணுவாங்க. 300 ரூபாய் தரிசனமாக இருக்கட்டும், விஐபி பிரேக் தர்ஷனாக இருக்கட்டும்,
ஒரு சில டோனார் தர்ஷனாக இருக்கட்டும், என்ஆர்ஐ தர்ஷனாக இருக்கட்டும், ஃபாரினர்ஸ் தர்ஷன், வர்ச்சுவல் சேவா, என்ட்ரன்ஸ் தான் கொஞ்சம் ஒரு இடம் மாறுமே தவிர ஏடிசி சர்க்கிள் தான் இது எல்லாத்துக்குமே ரிப்போர்ட்டிங் பிளேஸ். ஸோ இந்த சைட்லாம் போகும்போது கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா இருட்டாக தான் இருக்கும். ஆனால் பயமே வேண்டாம், போகலாம் நம்ம. உங்களுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் போனால் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னா டீ ஷாப் இருக்கும். எனக்குமே ஒத்துக்காது ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் அங்கே பிரதட்சணம் செய்கிறது. ஸோ நான் போகும்போது இங்கே லெஃப்ட் சைடில் இப்போ போகிற வழியில் வரும் 10 ரூபாய் டீ அங்கே குடிச்சிட்டு தான் நான் போவேன், எனக்கு ஒத்துக்காதுன்ட்டு. ஏன்னா அங்கே பிரதட்சணம் செய்துட்டு ஒரு ½ அன் ஹவர் போல் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ 4 மணி ஆகிடும். சில டைம் 4-5 ஆகும் நம்ம உட்காந்துட்டுலாம் வரோம் அப்படின்னா. ஸோ இதுதான் ஏடிசி சர்க்கிள் போகிற வழி. அங்க பிரதட்சணம் எங்கே செய்வோம் அப்படின்னா போகும்போது இதுதான் ஆர்ஜிதம் ஆஃபீஸ். ஆர்ஜிதம் கவுண்டர் கிடையாது, ஆர்ஜிதம் ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கும். அது பக்கத்தில் ஐடி டிபார்ட்மெண்ட் விங்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நம்ம கோவிந்த கோட்டியெல்லாம் எதுனா இங்கே தான் கொடுக்கணும். இந்த ரைட் சைடில் நீங்கள் சுப்ரபாதம் சேவா, தோமாலா அதெல்லாம் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா ஆன்லைன் லக்கி டிப், ஆஃப்லைன் லக்கி டிப்க்கு உண்டான என்ட்ரன்ஸ் இங்கே ரைட் சைடில் போகணும். இங்கே போலீஸ் இருப்பாங்க, விஜிலன்ஸ் இருப்பாங்க, சேவாக்ஸ் இருப்பாங்க. எந்த என்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டா கேட்டால் சொல்லுவாங்க. இந்த சைடாக போகணும். நம்ம டிப்பில் செலக்ட் ஆனதுக்கு உண்டான சேவாஸ் எல்லாமே காலையில் ஏர்லி மார்னிங் சொல்கிறேன். நீங்கள் நேராக போனீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனத்துக்கு உண்டான க்யூ வந்துடும். நம்ம ரைட் சைடில் திரும்பணும். நீங்கள் திரும்புகிறப்போ அங்கே இருக்கிற போலீஸ்கிட்டையோ இல்லை சேவாக்ஸ்கிட்டையோ அங்கே பிரதட்சணம்னு சொன்னீங்கன்னா எந்த என்ட்ரன்ஸுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி சேம் என்ட்ரன்ஸ் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம போகிறது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, வேறு என்ட்ரன்ஸ் வழியாக விடுவாங்க. அதனால் நீங்கள் போகும்போதே இங்கே இருக்கிற போலீஸ்கிட்டையோ இல்லை ஸ்டாஃப் இல்லைனா சேவாக்ஸ்கிட்டையோ அங்கே பிரதட்சணம் சொல்லுங்கள். அங்கே ஷியோராக இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. செக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சில டைம் 300 ரூபாய் கியூ வழியாக போவோம். சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 1 சொல்லிட்டு பெரிய பெருமாள் படம்லாம் போட்டிருக்கோம், அந்த வழியாக அலோவ் பண்ணுவாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கிறப்ப பார்த்தா ஜென்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக உட்கார வச்சுருப்பாங்க. 2 மணி போல் ஒரு ஸ்டாஃபோ இல்லை கூட்டுறவங்களோ அந்த சைட் போனாலும் வந்தாலுமே சரி, எல்லா லேடிஸும் போய் க்யூவில் போய் அட்டச்செல்லாம் நின்றுக்கிறீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. 2:40க்கு குறையாமல் கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் போய் எழுந்திரிச்சு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், உட்காந்துருங்க. நீங்கள் லேட்டாக செய்கிறதுனால ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் பொறுமையாகவே போகலாம். 2:35 2:40க்கு குறைஞ்சி உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் கதவு திறக்கவே மாட்டாங்க. ஸோ கம்பார்ட்மெண்ட் திறந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஃப்ரீயாக போய் இன்னொரு பேக் செக்கிங் வரும். அதையும் தாண்டி உள்ளே போனால் மகாத்வாரத்துக்கிட்ட வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா கொடிமரத்துக்கிட்ட வெயிட் பண்ணுவாங்க. கரெக்டாக ஒரு 2:55க்குலாம் நம்மளை அங்கே நிற்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. எக்ஸாக்டாக 3 மணி போல் 2:59 3 மணி போல் சுப்ரபாதம் சொல்லுவாங்க, விண்ணப்பிப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டே ஃபஸ்ட்டு லேடிஸ் அங்கே பிரதட்சணம் செய்வோம். ஃபாஸ்ட்டாக நமக்கு துணியெல்லாம் விளக்குது அப்படின்னா அங்கே சரி பண்ணி விடுறதுக்கு சேவாக்ஸ் இருப்பாங்க. நம்ம அட்டெண்டராக யாரையும் அழைச்சிட்டு போக முடியாது, அங்கே நிறைய சேவாக்ஸ் இருப்பாங்க. அதனால் அவங்க பார்த்துப்பாங்க. 3லேருந்து 3:15 சில டைம் ரொம்ப லேடிஸ் கூட்டம் நிறையா இருக்குது, இல்லை லேடிஸ் ஸ்லோவாக செய்கிறாங்க அப்படின்னா சுப்ரபாதமே முடிகிற வரைக்கும் கூட நம்மளே செய்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு நம்ம பொறுமையாக செய்யலாம். நான் எப்போவுமே கடைசியாக தான் அங்கே பிரதட்சணம் செய்வேன். எனக்கு பயமாக இருக்கும் யாராச்சும் மேலே ஏறி போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப ஸ்லோவாகவும் செய்வேங்கிறதுனால லாஸ்ட்டாக தான் அங்கே பிரதட்சணம் செய்வேன். கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பொறுமையாக தள்ளி வந்துட்டு அங்கே பிரதட்சணம் செய்து முடிச்சுட்டு நம்ம வந்தோன்னே அடுத்து ஜென்ஸ் அங்கே பிரதட்சணம் செய்வாங்க. நம்ம அங்கே பிரதட்சணம் செய்யறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுற அந்த இடத்துலலாம் நீங்கள் சுற்றிலும் பாருங்கள், கொடிமரத்தை நல்லா பார்க்கலாம், க்ஷேத்திர பாலகரை நல்லா பார்க்கலாம். அண்ட் வெண்டிவாக்கிலி தாண்டி போகிறப்போ லெஃப்ட் சைடில் போலீஸ் சேவாக்ஸ் எல்லாம் நிற்கிற இடத்துல வாசலை பார்த்த மாதிரி செவத்துலேயே கிருஷ்ணர் இருப்பார். அவரை பொறுமையாக தொட்டு கும்பிடலாம். சிலர் அங்கேயே பேக் வச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. பட் பைசாலாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கையிலே வச்சுக்கோங்க, தொலைஞ்சு போனால் பொறுப்பு கிடையாது, யார்ட்டையும் போய் கேட்க முடியாது. நம்ம எதிர்த்தாப்பில் ரெங்கநாதரை கும்பிட்டுட்டு வரதராஜ பெருமாளை சுற்றி தான் நம்ம அங்கே பிரதட்சணம் செய்வோம். சில டைம் 2 ரோவாக செய்ய விடுவாங்க, சில டைம் சிங்கிள் ரோலையே கூட்டத்தை பொறுத்து, லேடிஸ் நம்ம எவ்வளோ பேர் இருக்கோங்கிறத பொறுத்து டபுள் ரோ இருக்கும், சில டைம் சிங்கிள் ரோலையே செய்து முடிக்கிற மாதிரி இருக்கும். எஸ்பிசி சேனலில் 3 மணிலேருந்து இந்த சுப்ரபாதம் சேவா ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து உங்களுக்கு ரிலே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே பிரதட்சணம் செய்து முடிச்சுட்டு வெளியில் வர்றப்பெல்லாம் ரொம்ப க்ரௌடு இருக்காது. ஷியோராக நம்ம எஸ்பிசி சேனலில் ரெக்கார்ட் ஆகிருப்போம். அங்கே பிரதட்சணம் செய்து முடிச்சுட்டு எகெயின் நம்ம உள்ளே போய் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்காக போவோம். பார்த்துட்டு வெளியில் வருவோம். அப்போயும் நம்மளோட ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் எஸ்பிசி சேனல். அதை எப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பொறுமையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அது இருக்கிறது இல்லை. ஏன்னா அது ரெக்கார்டட் சேவ் ஆகிறது கிடையாது.
நீங்கள் வெளியில் வந்து மொபைல் எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மொபைல் எப்போ எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறமா அன்னைக்குண்டான ஃபஸ்ட்டு சேவ்ஸ்லேருந்து 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுலேருந்தே பாருங்கள் பொறுமையாக. ஷியோராக நம்ம ஃபேஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு சந்தோஷமாக இருக்கும், எஸ்பிசி சேனலில் நம்மளும் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா லேடிஸ்க்கு அங்கப்பிரதட்சணம் செய்கிறப்போ கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், காயறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து 2:40 இல்லை 45லேருந்து 50க்குள்ளார கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 3 மணி போல் எக்ஸாக்டாக சுப்ரபாதம் சேவா நம்ம கேட்டுக்கிட்டே அங்கப்பிரதட்சணம் செய்வோம். லேடிஸ் முடித்ததுக்கப்புறம் ஜென்ஸு எங்கே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா கொடிமரத்துக்கிட்ட வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அங்கப்பிரதட்சணமெல்லாம் செய்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு லேடிஸ் வந்து கொடிமரத்துக்கிட்ட வெயிட் பண்ணுறப்போ 3:20 போல் ரஃப்லி ஆகும். அப்போ அங்கே யாராச்சும் வெண்ணெய் பிரசாதம் ஷேர் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். சில டைம் மஞ்சள் கூட ஷேர் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன பிஞ்சு கிடச்சா கூட நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். சில டைம் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஜென்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 3:40 போல் கோயில் உள்ளேந்து பெரிய மாலை, பெருமாளுக்கு சாத்தக்கூடிய தோமாலை ஒரு கூடையில் மேல தாளங்களோட எடுத்துக்கிட்டு வருவாங்க. பின்னாடியே துளசி அவங்க வந்து கொடிமரத்தை சுற்றி உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 3:45லேருந்து தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு லேடிஸ் போவோம், பின்னாடியே ஜென்ஸ் ஃபாஸ்ட்டாக வருவாங்க. சீக்கிரமாக போய் தரிசனம் பார்த்துடணுங்கிறதுனால, ஏன்னா இம்மிடியேட்டாக சர்வதர்ஷனம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அங்கப்பிரதட்சணம் போயிட்டுருக்கும் போதே அவங்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் சீக்கிரமாக நம்ம கூட்ட நெரிசல் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போய் நின்று சுவாமி தரிசனம் பார்த்துக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் பின்னாடியெல்லாம் வரப்போ ஜென்ஸ் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து தான் வரதுனால நீங்கள் ஈவன் ஃபேமிலியாக கூட தரிசனம் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கூட வரலாம். தரிசனத்துக்கு போகிறப்போ நமக்கு அந்த டைம் செட் ஆச்சு அப்படின்னா சில டைம் தெரை சாத்தி மறுபடியும் திறப்பாங்க. 2 தடவை சாமி பார்த்த மாதிரி இருக்கும். அங்கே நிற்கிறதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி ஜென்ஸுக்கு அமைஞ்சிரும். தீபாரதனையோடு அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளை முதலே பார்த்துட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்மமே பார்க்கலாம், தெரை விலைக்கு ஒரு தடவை தரிசனம் பார்க்கலாம். பட் அவங்க வர்றப்போ தீபாரதனை காமிப்பாங்க. ஸோ பார்த்துட்டு வெளியில் வரப்போ தீர்த்தம் செடாரி இந்த டைமில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வரதராஜ பெருமாள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னா வகுலாதேவி அம்மனையும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் நேற்று அங்கப்பிரதட்சணம் செய்கிறப்போ ஸ்ரீ ராமானுஜர் நரசிம்மர் கிட்டெல்லாம் போக முடிஞ்சது சனிக்கிழமை. அப்போ தான் அபிஷேகம் முடிஞ்சு கிட்ட நின்று நரசிம்மரை பார்த்தோம். ஏன்னா இப்போல்லாம் ஜெனரலாக அலோவ் பண்ணுறது கிடையாது. எப்பயாச்சும் இந்த மாதிரி சான்ஸ் கிடைப்ப தான் கிட்ட போய் பார்க்க முடியுது. ஸோ அவனை தான் பார்த்துட்டு வெளியில் வரப்போ குட்டி லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வெளியில் வரத்துக்கு திருப்பாவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி திருப்பாவை கேட்டுக்கிட்டே 3:50லேருந்து 4:05க்குள்ளார நம்ம வெளியில் வந்துடுவோம். சீக்கிரமாக வந்தோம் அப்படின்னா 3:50 கூட வரலாம். இல்லை பொறுமையாக வரும் அப்படின்னா கூட 4:05 போல் நம்ம திருப்பாவை கேட்டுக்கிட்டே வெளியில் வரலாம். அதுக்கப்புறமா நீங்கள் லட்டு வாங்குறதுக்கு அந்த டைமுக்கே போயிட்டீங்க அப்படின்னா லட்டு கவுண்டர் ஃப்ரீயாக இருக்கும். இமீடியட்டாக போய் லட்டு கவுண்டர் வாங்கிக்கோங்க. அந்த டைம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ லட்டு வாங்குற வேலையை முடிச்சுக்கலாம். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. வராக சுவாமி 5:45 போல் தான் விஸ்வரூப தரிசனம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெய்வேத்தியெல்லாம் முடிச்சுட்டு. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் லக்கேஜ் எல்லாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா வராக சுவாமியை பார்த்துக்கலாம். இல்லைனா முதலையே பார்க்கணும் அப்படின்னா நாள் நீங்கள் பார்த்து முடிச்சிடும். நைட்டு 9 மணி போல் நட சாத்துவாங்க. அப்போவே நீங்கள் வராக சாமியை பார்த்துடணும் நாள் நைட்டு. இன்கேஸ் பார்க்க முடியலன்னா பங்காரு வக்லி தூணில் இருக்க அங்கே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா 5:45 போல் விஸ்வரூப தரிசனம் நம்ம போய் பார்க்கலாம். வராக சுவாமி கோயிலில் மற்ற தெய்வங்கள் சன்னதியுமே திறந்துருவாங்க. ஹயக்ரீவர் சன்னதி ஓரளவுக்கு 8:30 தான் திறக்கிறாங்க. மார்கழி மாதம் ஃபுல்லாக அங்கப்பிரதட்சணம் இருக்காது. ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. இப்போது அக்டோபரில் 2 புரட்டாசி சனியும் வர்றதுனால பிரம்மோற்சவத்தோடு சேர்த்து ஸோ மோஸ்ட்லி அந்த வாரமும் அங்கப்பிரதட்சணம் இருக்காது. இருந்தாலும் அஃபிஷியல் அப்டேட் வந்தோன்னே ஷேர் பண்ணுறேன். மற்ற எல்லா நாட்களுமே அங்கப்பிரதட்சணம் இருக்கும். ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 750 கோட்டா. மேக்ஸிமம் என்ன பாசிபிள் வேஸ்ட்டில் டிக்கெட் புக் பண்ண முடியும்னு நானும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இருந்தாலும் பெருமாளோட பிளெஸிங் இருந்தால் தான் கிடைக்கும். நமக்கு புக்கிங் நல்லா பண்ணுவாங்கிறதுனாலலாம் கன்ஃபார்ம்டாக கிடச்சிராது. அதுக்கும் பெருமாளோட அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே. பட் அப்படி ட்ரை பண்ணி அந்த கஷ்டம் அப்போ பட்டால் கூட அத்தனை நல்லாயிருக்கும். அங்கப்பிரதட்சணம் செய்துட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு காலையில் வெளியில் வர்றப்போ மற்ற சேவாஸ் எல்லா சேவாஸுமே நல்லாயிருக்கும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி இந்த சேவா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 22 வருஷத்துக்கு முன்னாடி சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டோக்கன் வாங்கிட்டு கை குழந்தையோட அங்கப்பிரதட்சணம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் செய்துகிட்டே இருக்கேன் பெருமாளோட அருளால். நீங்கள் எத்தனை தடவை செய்திருக்கீங்க, இல்லை உங்களோட அங்கப்பிரதட்சணம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எவ்ரி மந்த் அங்கப்பிரதட்சணம் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அட்வான்ஸாக ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் வேஸும் எவ்ரி மந்த்து ஷேர் பண்ணுறேன். அந்தந்த மாதத்தோட ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி எப்போ நமக்கு டிக்கெட் கிடைக்கும், டேட்ஸ் எல்லாம் எந்த டேட்டில் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டுலாம்
ஸோ ட்ரை பண்ணுங்கள் அங்க பிரதட்சணம் ஆன்லைன் புக்கிங். நீங்கள் செய்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் டெய்லியும் ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ ஷியோராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அங்க பிரதட்சணம் சேவா பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்ற பக்தர்களுக்கும் இந்த வீடியோவோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எங்கே அங்க பிரதட்சணம் போய் செய்யணும் அப்படிங்கிறதோட சேர்த்து லக்கேஜ் கொடுக்கறதுலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் மற்ற பக்தர்களுக்கும் போய் இந்த இன்ஃபர்மேஷன் சேரும். இந்த பேடி ஆஞ்சனுக்கு ரைட் சைடில் போனோம் அப்படின்னா லக்கேஜ் டெலிவரி கவுண்டர் இருக்கும். உங்களோட ஸ்லிப்பில் PACன்னு போட்டிருந்தா இந்த பேடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ரைட் சைடில் போகணும். KKC கவுண்டர்னால் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 1ன்னு கூட சில டைம் கொடுப்பாங்க. நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அந்த ஸ்லிப்பில் பார்த்துக்கோங்க. VQC 1ஆ PACயா இல்லைன்னா KKCயா அப்படின்ட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம டெலிவரி எடுத்துக்கணும். தேங்க்யூ.